ரஷ்யாவுக்கு ஆயுதங்களை கொண்டு செல்லும் கப்பல் ஒன்று சீனாவில் நங்கூரப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இது தொடர்பான செய்தி படங்களை ராய்ட்டர்ஸ் வெளியிட்டிருக்கிறது. குறித்த கப்பல் வடகொரியாவிலிருந்து ஆயுதங்களுடன் ரஷ்யாவுக்கு செல்லும் என்று நம்பப்படுகிறது. யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான போரில் சீனா ரஷ்யாவுக்கு ஆதரவளிப்பதாக ஏற்கனவே குற்றச்சாட்டுகள் எழுதியிருக்கின்றன. இந்த நிலையில் அமெரிக்க ராஜ்யாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் சீனாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருக்கிறார். இந்த விஜயத்தின் போது அவர் குறித்த ஆயுத கப்பல் குறித்து கேள்வி எழுப்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மக்களவைத் தேர்தலுக்கான பிரசாரங்கள் தமிழகத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது தாம்பரம் தொடர்ந்து நிலையத்தில் வைத்து கைப்பற்றப்பட்ட 4 கோடி ரூபாய் பணம் தம்முடையது அல்ல என்று தாம் கூறினாலும் கூட மாநில காவல்துறை தம்மை விசாரணைக்கு அழைத்திருப்பதாக பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் தெரிவிக்கிறார். இதன் அடிப்படையில் வரும் மே மாதம் 2ஆம் தேதி வாக்குமூலம் வழங்குவதற்காக தம்மை காவல்துறை அழைத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே இந்த பணம் தமக்கான பணம் அல்ல என்று அவர் கூறி வந்திருக்கிறார். என்றாலும் கூட அந்த பணத்தை எடுத்து வந்தவர்கள் நயினார் நாகேந்திரனுக்கு இந்த பணம் கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவித்திருக்கின்றனர். அத்துடன் இந்த பணத்தை கொடுத்து வரும் நயினார் நாகேந்திரனுக்கு இந்த பணம் அனுப்பப்பட்டது என்ற வாக்குமூலத்தை வழங்கியிருக்கிறார். இந்த நிலையில்தான் இந்த பணம் தமக்கான பணம் அல்ல என்று வலியுறுத்தி வரும் நயினார் நாகேந்திரன் எதிர்வரும் 2ஆம் தேதி வாக்குமூலம் வழங்குவதற்காக தமிழக காவல்துறையில் முன்னிலையாக இருக்கிறார். அமெரிக்காவின் வருடாந்த மனித உரிமைகள் அறிக்கையை தாம் புறந்தள்ளி வைப்பதாக இந்தியா அறிவித்திருக்கிறது. வருடாந்தம் அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தினால் வெளியிடப்படும் மனித உரிமைகள் தொடர்பான அறிக்கையில் இந்தியாவின் மணிப்பூரில் இடம்பெற்ற வன்முறை மற்றும் ராகுல் காந்தி பதவியிலிருந்து நீக்கப்பட்டமை தொடர்பான விடயங்கள் மனித உரிமை மீறல் என்ற விடயங்களாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. இந்த விடயம் தொடர்பாக இன்று கருத்துரைத்துள்ள இந்திய வெளியுறவுத்துறையின் பேச்சாளர் அமெரிக்கா இந்த விடயத்திலே தவறான புரிதலை கொண்டிருப்பதை இதனை காட்டுவதாக தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த விடயங்களை மனிதர்மை மீறல்களாக காட்டும் அமெரிக்காவின் இந்த அறிக்கையை இந்தியா புறந்தள்ளி வைப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்திய மக்களவைத் தேர்தலின் 2ஆம் கட்ட வாக்களிப்பு இன்று இடம்பெறுகிறது. ஏற்கனவே தமிழ்நாடு உட்பட்ட பல மாநிலங்களுக்கான 102 தொகுதிகளுக்கான வாக்களிப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன. இன்று இடம்பெறுகின்ற இந்த வாக்களிப்பு பொறுத்தவரையில் 88 தொகுதிகளுக்கான வாக்களிப்புகள் இடம்பெறுகின்றன. 13 மாநிலங்களில் இன்று இந்த வாக்களிப்பு இடம்பெறுகின்றது. குறிப்பாக கேரளா, கர்நாடகா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், பீகார், அசாம், சத்தீஸ்கர், மேற்கு வங்காளம், திரிபுரா, ஜம்மு காஷ்மீர் மற்றும் மணிப்பூர் ஆகிய இடங்களில் இந்த 2ஆம் கட்ட வாக்களிப்புகள் இன்று இடம்பெறுகின்றன. இதற்காக அனைத்து நடவடிக்கைகளையும் இந்திய தேர்தல் ஆணையகம் செய்து முடித்திருக்கிறது.